வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். உடைய கிருபை இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளின் வார்த்தையிலே ஆசீர்வாதத்தை தாங்க. என்னோடு எங்களோடு இடைபெடுங்க ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஒரு விசேஷித்த செய்தி. நீங்கள் நானும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அறிந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மென்மேலும் வளர, எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மிக கவனமாய் கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமையில் வாழ்தல், லிவிங் கிறிஸ்டியன் லைஃப் வித் ரெசரக்ஷன் பவர். லிவிங் வித் ரெசரக்ஷன் பவர் எடுக்கலாம் எல்லாரும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அங்கே 10-11. பிலிப்பியர் 3:10-11 வாசிங்க யாராவது. நன்றி அம்மா. வசனம் சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் என்று சொல்லி, அவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிவதற்கும் நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள். கவனிக்கிறீங்களா? we believe in resurrection but we don't live with the resurrection power. நாம் உயிர்த்தெழுதலை நம்புகிறோம், ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே வாழ்வதில்லை. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் சிறைச்சாலை இருக்கிறார், அவர் ஒரு கைதி, அவருடைய பிரிஸ்னராக இருக்கிறார் வைத்துக்கொள்வோம். அவருடைய விடுதலை நாள் வந்துவிட்டது, இல்லை யாராவது ஒருத்தருடைய அந்த ஃபைனை கட்டிட்டாங்க, அபராத தொகையை செலுத்தி விட்டார்கள். ஆனால் அந்த கைதி இன்னும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஹலோ சார், யூ ஆர் ஆல்ரெடி ரிலீஸ்டு, நீ விடுதலை ஆயிட்டப்பா அப்படின்னு நம்ம சொல்லி, என்னப்பா மதிகடன் மாதிரி சிறைச்சாலைக்குள்ளே இன்னும் உட்காந்துருக்கன்னு சொல்லுவோம். அப்படித்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை அறியாமல் வாழ்வது நம்ம விடுதலை அடைந்தும் கூட இன்னும் சிறைச்சாலையில் இருப்பதற்கு சமானமாக இருக்கிறது நம்முடைய அறியாமை. இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, உயிர்த்தெழுதலிலே வாக்குத்தத்தம் இருக்கிறது. there is a promise of resurrection. the promise of resurrection நம்ம இந்த மாத வாக்குத்த வசனம் தான். யோவான் 11:25. நல்லா கவனிங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் தான் உயிர்த்தெழுதல். I am that resurrection. பார்த்தீங்கன்னா, resurrection is not just an event, it is a person. உயிர்த்தெழுதல் என்பது நடந்த ஒரு சம்பவம் அல்ல, ஒரு மனிதர். நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான்னா, அந்த உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவை எனக்குள் வைத்துக் கொள்வது தான் ஐ எம் கெட்டிங் தட் resurrection பவர். மைய கருத்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. resurrection is not just an event, it is a person. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நடந்த சம்பவம் அல்ல, ஒரு மனிதர். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தார். சொல்ற நான் தான் உயிர்த்தெழுதல்ங்கிறார். அப்போ என்னைய உனக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய உயிர்த்தெழுத வல்லமை உனக்குள் கிரியை செய்யுங்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஸோ உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒரு நகர்ந்த சம்பவமாக நினைத்து கொள்ளாதீர்கள். அது இயேசுதான். அந்த இயேசுவை நம்மில் வைத்து கொள்வது தான் உயிர்த்தெழுதலை எனக்குள் வைத்து கொள்வது. நான் மரணத்துக்கு பின்பு நிச்சயமாக உயிரோடு எழுந்திருப்பேன். வாசிக்கலாமா? எல்லா அடக்காரர்களும் வாசிக்கிற வசனம்தான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 பக்கம் 282. நல்ல சத்தம் வாசிங்கம்மா.
நன்றி. இங்கே சொல்லுகிறது மரணத்தை என்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திரை, தூக்கம். அப்போ நம்மளுக்கு மரணம் இல்லை. ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஸோ தெர் இஸ் a promise in resurrection. இயேசு கிறிஸ்து நாம் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கா. ஏன்னு சொன்னால் அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிப்பதினாலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விதையை நீங்கள் தோட்டத்தில் போடுங்களேன், ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து தோண்டி பாருங்கள், என்னையா பார்த்துருக்கீங்களா? அது அழுகி போயிருக்கும். இதுலேருந்து எப்படி ஒரு செடி வரும்னே நமக்கு தெரியாது. நீங்கள் நெல்லையோ கோதுமையோ போட்டு பாருங்கள், ஒரு தேங்காயை தான் போட்டு பாருங்களேன், அது அழுகி போயிடும். ஆனால் ஒரு 10 நாள் 15 நாளை கழித்து அதுலேருந்து ஒரு செடி முளைச்சி வரும். அப்படி தான் தேவன் சொல்லுகிறார், நம்முடைய மாம்சமெல்லாம் இந்த பூமியில் அழிந்து போனாலும் இயேசு மறுபடியும் நம்ம உயிர்ப்பிப்பார். எனவே there is a promise in resurrection. உயிர்த்தலை நம்புறது மட்டுமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தலின் வல்லமையில் வாழ்வது தான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவ வாழ்க்கை. ரெண்டாவது, there is a revelation of resurrection in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டிலே இந்த உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஓசியாவில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஓசியா 6:2, 1053 பக்கம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அடுத்து பாருங்கள், எசேக்கியேல் 37 அதிகாரம், நல்லா தெரிஞ்ச வசனம் தான். அதில் 3லேருந்து 5 வரை வாசித்தீங்கன்னா, எசேக்கியேல் 27 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், முக்கியமான ஒரு பகுதி. எசேக்கியேல் 37 பாருங்கள், 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, பக்கம் எடுத்துட்டிங்களா? 1009. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கவனிங்க, இந்த எசேக்கியேலுடைய தரிசனம், இது 37 அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். பெரிய ஒரு பள்ளத்தாக்கு எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த எலும்புகள்லாம் உயிரடையும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேருது, சதை உண்டாகுது. பிறகு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறாரு, அப்போ ஜீவன் உண்டாகுது. அப்போ என்ன அர்த்தம்? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்தை உருவாக்கும், நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க சோறு, பூஸ்ட்டு, வேற என்ன, கீரை, வேற என்ன, நெய், வேற என்ன, அவைகள் தான் என்னை பலப்படுத்த நினைக்கிறீங்க. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழும்புவதற்கு கர்த்தருடைய வார்த்தை தேவைப்பட்டது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டது. அந்த உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனையாக எழும்பி நின்றது. எசேக்கியேல் 37 படிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டார். அப்போ நீங்கள் தினமும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பந்தியிலே சேரும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்பதை அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, அடுத்து யோவான் 1:17, யோனா 1:17 பார்த்தீங்கன்னா, மீனின் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அது ஆண்டவர் அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அடுத்து யோபு புஸ்தகத்தில் பாருங்கள், மிகவும் பழமையான புஸ்தகம் யோபு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது 19, யோபு 19, 25, 26, 650 பக்கம். யோபு 19, 25, 26, 650 பக்கம் பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க.
எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஐயா நான் மறுபடியும் உயிர் பெறுவேன், என்னுடைய மாம்சம் அழுகி போனாலும் என் சொந்த கண்ணால் அவரை நான் பார்ப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, that's a promise of resurrection. Also there is a revelation of resurrection in the Old Testament. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து சங்கீதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் சங்கீதத்தில் வீட்டில் போய் படிங்க, 8லேருந்து 10 வரை. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவிலே உயிருள்ளதாய் காண்பிக்கப்பட்டது, அதை நிறைவேற்றி வைக்கப்பட்டது. மூன்றாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது. The power of resurrection is in our believer's life. Lot of believers inside of a believer. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கவனிங்க நமக்குள்ளே இருக்கு. நானே உயிர்த்தெழுந்த ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கவனிங்க கடந்த காலத்தில் மட்டும் இருந்துச்சு நம்ம நினைக்கக்கூடாது, இல்லை எதிர்காலத்தில் வரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இன்னைக்கும் இது செயல்படும் என்று விசுவாசிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 215ஆம் பக்கம், ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த இயேசுவை உயிர்த்தெழ பண்ணின அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. எனவே நீங்களும் உயிர்த்தெழ பண்ணப்படுவீர்கள். அந்த உயிர்த்தெழுந்த ஆவி நமக்குள் வாசமாயிருக்கு, அதை விசுவாசிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, பிலிப்பியர் 3:10 வாஸ்தவம்ல, அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையையும் நம்மை உயிரோடு எழுப்புவதற்கு அது தகுதிப்படுத்துகிறது. நமக்குள் வாழ்கிற அந்த உயிர்த்தெழும் வல்லமை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஆனால் இருட்டாயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, இருட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சொல்லுங்கள்? நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணல, கரண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் லைட்டை ஆன் பண்ணாததுனால இருள் ஆளுகை செய்வதை போல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்கள் அறியலை, அதை பயன்படுத்தலை. எனவே தானே இருளில் இருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்ட கைதி அறியாமல் சிறைச்சாலை இருப்பது போல உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் இருக்குது என்பதை அறியாதிருப்பதினாலே பல கட்டுகளிலே அகப்பட்டு இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. சிம்பிள் உதாரணம் நான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் மணி வேளையில் பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க. பிறவி சப்பானி அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், எல்லாத்துலையும் பிச்சை கேட்குறவங்க இவங்ககிட்ட கேட்குறாங்க. உடனே பேதுரு யோவானும் கவனிக்கிறீங்களா, என்ன பண்ணிப்பார், இங்கே வாயா முனங்கால் போடு, தலைமையில கையை வச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், பேய் ஓடட்டும், சாமம் தீரட்டும், ரத்தத்தை பூசுகிறோம், எண்ணெயை பூசுகிறோம். அப்படியே ஜெபம் பண்ணாங்க. சொல்லுங்க, அப்படியே ஜெபம் பண்ணாங்க. they just commanded. தங்களுக்குள்ளே யார் இருக்கிறா, தனக்குள்ளே எப்படிப்பட்ட வல்லம் இருக்குன்னு அறிந்திருந்தனால ஜஸ்ட் நஸ்ரா இயேசு நாம தான் எழுது நட, அவ்வளோதான். நோ ப்ரேயர் அட் ஆல். ஜெபமே அங்கே இல்லை. தங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அறிந்திருந்தனால ஜஸ்ட் they used it. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்குள் ஜீவிக்கிறது, அதை விசுவாசிங்க. என்னைக்கு இந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ, சரியா, நானே உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கேன், அவர் நமக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ நீங்கள் அதை போய் ஆண்டவரே உதவிச்சிங்க, ஏசப்பா உதவிச்சிங்க, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சிங்க, இப்படியே இருக்கிற வரைக்கும் யூ வில் பி இன் த பிரிசன். நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறீங்க. நோ தட் த ரெசரக்டட் பவர் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. பேதுரு யோவானும் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலை, அவனுடைய சித்தமானு பார்த்துக்கிட்டு இருக்கலை, அவனை உபவாசம் பண்ண சொல்லலை. ஜஸ்ட் தே கமாண்டட். இயேசு நாம நஸ்ரேனாக அழகாக சொல்ல, நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட, அவ்வளோதான், சுகம் ஆயிடுச்சு. ஸோ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே நமக்குள்ளே இருக்கிறது, வாழ்கிறார் என்கிற விசுவாசிப்பது தான், பெற்றுக்கொள்வதை பயன்படுத்துவது தான் இந்த ஆராய்ந்த நோக்கமாக இருக்கிறது. ஆல்ரெடி இந்த எலக்ட்ரிசிட்டி உங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணலை, அதனால் இருளில் நாம் இருக்கிறோம். நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, இன்னும் சிறைச்சால உட்காந்து கொண்டே இருக்காதீங்க.
You are redeemed. You are released. You are given the power. The power of Christ is inside of us. Just use it. Just declare it. அறிக்கையிடுங்க, கட்டளையிடுங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும் கர்த்தருடைய பிள்ளைகளே, குயிட் பெக்கிங். பிச்சை எடுப்பதை போல பேசுவதை விட்டு விடுங்கள். இயேசு நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் கேளுங்க. யூ கேன் ஆஸ்க். பைபிள் அப்படி தான் சொல்லுது, கேளுங்கள் அப்படி கொடுக்கப்படும். பட் நீ நாட் டு பெக். வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எனவே நமக்கு உரிமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரித்திருக்கிறார். ஏய், யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர்னு முத்திரித்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் வல்லமையை பயன்படுத்துங்கள். அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமையில் வாழ்வதற்கு அடையாளம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து கடைசியாக, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் என்னென்னங்க நன்மை இருக்குது? வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் த ரிசரக்ஷன் பவர்? ஃபர்ஸ்ட், பாவத்தின் மீது நமக்கு வெற்றி கிடைக்கிறதுங்க. we are no more slave to sin. we got victory over sin. நிறைய பேர் என்ன பண்ணுறதுங்க, ஐயா இந்த பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். நோ, யூ cannot say that. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது. ரோமர் 6:14 பாருங்கள். ரோமர் 6:14, 213 பக்கம். ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. யூ ஆர் நாட் அண்டர் த கமாண்ட் ஆர் த லா. யூ ஆர் அண்டர் த கிரேஸ். யூ ஆர் ரிடீம்டு. நீங்கள் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. யூ ஆர் நாட் ஸ்லேவ் எனிமோர் டு சின். நாட் ஸ்லேவ் எனிமோர் டு சின். பாவத்துக்கு இனி நாம் அடிமை இல்லை. அதை மனதில் வச்சுக்கோங்க. பாவம் தான் எனக்கு அடிமை. நான் அந்த பாவத்தை ஆட்டி படைக்க முடியும். தட் சின் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். அதுதான் யோசேப்பாக இருக்கட்டும், பவுலோப்போஸ்தலனாக இருக்கட்டும், என் சரத்தை அடக்கி ஆளுகிறேன்னு சொல்லுகிறார். அடுத்து ரெண்டாவது, there's a நியூ லைஃப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு புதிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்குள்ளே உண்டாகிறது. புதிய ஒரு திருந்திய வாழ்வு. பார்த்தீங்கன்னா ரோமர் 6:4 சொல்லுகிறது. வாசித்த வேத பகுதியிலே ரோமர் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. we have got the new life of transformation. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜீவன். பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 எல்லாம் தெரியுங்களா? என்னது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Resurrection power is not about improving the old life. It gives a complete new life. ஏதோ பழைய வாழ்க்கையில் அந்த டிங்கரிங் பண்ணி காரை கொண்டு நிறுத்துகிற மாதிரி கிடையாது. இட்ஸ் எ நியூ கார். புதிய வாழ்க்கை, நியூ லைஃப், நியூ தாட்ஸ், புதிய சிந்தனை, நியூ டிசையர்ஸ், புதிய விருப்பங்கள், நியூ பர்பஸ், புதிய நோக்கங்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பிஹேவியர் மோடிஃபிகேஷன், இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிறிஸ்தவ ஜீவம் என்பது ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன மாற்றங்களை வைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இது முற்றிலுமாய் மாறுகிறதான ஒரு வாழ்க்கை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இந்த பட்டுப்பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை? பட்டர்ஃப்ளை. அது புழுவாக இருக்குது, கூட்டு புழுவாக மாறுது, பட்டர்ஃப்ளை ஆகிடுது. மறுபடியும் எந்த பட்டர்ஃப்ளையாவது ஆகா எனக்கு சிறகடித்து பறக்க இஷ்டம் இல்லை, நான் மறுபடியும் புழுவாகிறேன்னு புழுவாக மாறுதா? அது புழுவாக மறுபடியும் மாற முடியாது. அப்படி தான் உயிர்த்தெழுந்த வல்லமையில் வாழ்கிற வாழ்க்கை. யூ காட் அ நியூ லைஃப். அகைன் யூ கேன். நம் பன்றியின் தவிடுகளை சாப்பிடவும் பன்றியோடு வாழ்வதற்கும் அனுமதிக்கப்படவில்லை. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நம்ம ஏற்கனவே குறித்து படித்திருக்கிறோம் இல்லை? ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை மறுபடியும் ஒரு புழுவுடைய ஸ்டேஜுக்கு போக முடியாத மாதிரி இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை, தேவ மனித, தேவ பிள்ளைகள் மறுபடியும் அந்த புழுவின் வாழ்க்கைக்கு, அந்த கேட்டர்பில்லர் வாழ்க்கைக்கு போக முடியாது. ஸோ புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து மூன்றாவது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்னா, த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் கிவன் இன் அவர் வீக்னஸ். ஒரு புது பலனும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது.
வசனம் சொல்லுது பிலிப்பியர் 3:10 எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. அவர் சரீரத்தில் முள் உண்டு, அவர் நல்ல அரேட்டர் கிடையாது, சரியா, அவர் குள்ளமான மனிதர், சரீரத்தில் பலவீனம். ஆனாலும் என்ன சொல்கிறாரு? என் இயேசுவின் பலத்தினால நான் எல்லாவற்றையும் செய்வேன். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே எல்லாவற்றையும் செய்கிற பலன் இருக்கிறது. எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது நமக்குள் வாழ்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே போல் இந்த கடைசியாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்று சொன்னால், ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு அசூரன்ஸையும் புதிய வாழ்க்கை நம்ம கொடுக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ரிசரக்ஷன் பவர் கிவ்ஸ் அஸ் ஹோப் அண்ட் அசூரன்ஸ். உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய வாழ்க்கையையும் நமக்கு கொடுக்கிறது. 1 பேதுருவிலே 1:4 சொல்கிறது. 314 பக்கம் எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்து உண்டாக்கியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் நானும் ஜீவிக்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். மரணம் ஜெயிக்கப்பட்டு விட்டது கர்த்தருடைய பிள்ளைகளே. எட்டர்னல் லைஃப் இஸ் அஷ்யூர்டு. நித்திய வாழ்வு நம்மளுக்கு வாக்களிக்கப்பட்டு விட்டது. இந்த நம்பிக்கையில் பயமின்றி தைரியமாக துணிவுடன் வாழ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. எக்ஸாமில் பாஸ் பண்ண ஒரு பையனுக்கு பயம் இல்லை, ஏன்னா அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான். அப்படி தான் சொல்கிறாரு, நாம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டோம், ஏசப்பா எனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். எனவே கிறிஸ்தவ ஜீவிதத்தில் துணிவுடன் நம்பிக்கையாக வாழுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு எல்லாவற்றையும் வெற்றி பெற்று ஆகிவிட்டது, அவர் முடிந்தது என்று சொல்லியிருக்கார் என்பதை விசுவாசிப்போம். நிறைய நேரங்கள் நம்முடைய வாயில் வர்ற காரியம் என்னென்னா, என்னால் முடியாது, இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி. இந்த எபேசியர் 1 வீட்டில் போய் படிங்க, 15 23 வரை சொல்கிறது, நம்பிக்கையின் வார்த்தையிலே நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி. நம்ம முன்னமே விவர் நோபடி, நம்ம முந்தி யாரும் இல்லாதவர்களாக இருந்தோம். இன்றைக்கு நீங்கள் நானும் we are added to the family of God. தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்தரித்திருக்கிறார், குமாரன் குமாரத்தி என்று சொல்லி. கிறிஸ்துவிலே நாம் புதிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் மாறியாச்சு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒருவேளை என்னிலே உங்களிலே செயல்படவில்லை என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னிலே கிரியை செய்யாவிட்டால் நான் ரட்சிக்கப்படவில்லை. I need to check my salvation. என்னுடைய உயிர்த்தெழுதலை, என்னுடைய ரட்சிப்பை நான் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறேன். இன்றைய ரட்சணியினால் இதுவே ரட்சிக்கப்படுகிற நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ரட்சிப்பை நாம் புதுப்பிக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை கிரியை செய்யும்படியாக சொல்லுவோம். இன்றைய ரட்சணிய நாள் கர்த்தருடைய பிள்ளைகளே. தாவீதை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே எந்த ஒரு வல்லமையும் இல்லை கோலியாத்து முன்னாடி. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த வல்லமை பெரிய அற்புதங்களை செய்தது. இந்த பூமியில் நாம் சாதாரணமானவர்கள், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளுக்குள் ஜீவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட கோலியாத்துகளை நாம் ஜெயிக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் சிறியவர்கள், நமக்குள் இருப்பவரோ பெரியவர் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு எல்லாம் முடித்து விட்டார். முதலாவது நீங்கள் உயிர்த்தெழுந்த த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், த ப்ராமிஸ் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலினுடைய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கலாம். ஆண்டவர் ஏற்கனவே உயிர்த்தெழுதலை நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் அதை நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கோ இல்லை, அது எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் நானும் அறிந்து கொள்வோம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே நமக்கு நன்மைகள் உண்டு என்று சொன்னால் பாவத்துக்கு இனிமேல் நாம் அடிமை இல்லை. புதிதான ஜீவனை நாம் பெற்றுள்ளோம். பலவீனம் நம்மை மேற்கொள்ள முடியாது, இயேசுவின் பலத்தை எல்லாவற்றையும் செய்ய முடியும். பெரிய நம்பிக்கையும் புதிய வாஞ்சியும் நமக்குள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது நமக்குள் நம்மில் உள்ளதை அறிந்து பயன்படுத்துவதாகும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அறிந்து அதை பயன்படுத்துவது தான் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை. நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறேன்,
என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். ரெசரக்ஷன் இஸ் நாட் அன் ஈவெண்ட், இட்ஸ் அ பர்சன். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நடந்த சம்பவம் அல்ல, அது ஒரு மனிதர். அவரை நமக்குள் வைக்கும் பொழுது நான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே வாழ்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெசரக்ஷன் பவர் இஸ் அவர் செகண்ட் சான்ஸ். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்வோம். நீங்கள் இந்த சம்பவத்தை கேட்டிருக்கலாம். இது ஒரு கதையில படித்தேன். ஒரு ராஜா, பெரிய ஒரு அரண்மனை, அதில் அடிக்கடி இந்த தங்க கட்டிகள் காணாமல் போனது. ஒரு அந்த காலத்தில் தங்க கட்டி என்ன மதிப்போ தெரியல. ராஜா அந்த தங்க கட்டி யார் திருடன் கண்டுபிடிக்க முடியல. உடனே கட்டளை போடுகிறார், யாரோ என் அரண்மனையில் தங்க கட்டிகளை திருடுகிறார்கள், அவர்கள் கண்டுபிடித்தால் அவர்களுக்கு 18 சவுக்கு அடி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா அந்த ராஜாவுடைய மகள் தான் திருடுறா. அவள் கேட்டு வாங்கியிருக்கலாம், இல்லை திருடுறா, கண்டுபிடிச்சிட்டாங்க. 18 சவுக்கு அடி கொடுக்க வேண்டிய நாள் வந்தது. அவளுடைய முதுகினுடைய உடைகளை லைட்டாக நீக்கிட்டு 2 பேர் அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள், அந்த பெண் படுக்க வைக்கப்பட்டிருக்கல 18 அடி கொடுக்கணும். 5 அடியே தாங்க முடியாது. அந்த நேரம் வந்தது, பெல் அடிக்கப்பட்டது. ராஜா வேகமாய் தன் உடைகளை கலத்தி ஓடி வந்து அந்த புள்ள மேலே படுத்து கொண்டார். அந்த 18 அடிகளும் அந்த ராஜாவின் மீது விழுந்ததாம். அந்த ராஜா 6 அடியிலே மயங்கி போனார். அந்த 18 அடிகள் முடிகிற நேரத்தில் அவர் மரித்து போயிருந்தார். ஆனால் அந்த மகளோ காப்பாற்றப்பட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் நம்மீது அமர்ந்து கொண்டதினாலே அந்த அடிகளும் அந்த வலிகளும் அந்த வேதனையும் அந்த துன்பமும் என்னை தாக்கவில்லை, எல்லாம் அவரை தாக்கிற்று. நான் பிழைத்து கொண்டேன். அந்த ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் உயிர்த்தெழுந்து மீண்டும் எனக்குள்ளே வந்து விட்டார். அந்த உயிர்த்தெழும் வல்லமையிலே நான் வாழ்கிறேன். விசுவாசிப்பீர்களா? யூ ஆல்ரெடி ஹேவ் த பவர், யூஸ் இட். பேதுரும் யோவானும் ஜெபித்து கொண்டிருக்கல, தே கமாண்டட், கட்டளையிடுறாங்க. அங்கே அந்த சப்பானி நடக்கிறான். உங்களுக்குள்ளே இருக்க வல்லமையை உணர்ந்து கொண்டீங்கன்னா ஆல்ரெடி யூ கவுட் எவ்ரி திங், யூஸ் இட். குயிட் பெக்கிங், ஆண்டவரே அப்படி கெஞ்சியதை விடுங்க. குமாரன் குமார்த்தி என்பதை நினைவு கூறுங்கள். தேவன் உண்டாக்கி வைத்திருக்க எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு நாம் அடிமை இல்லை, பாவம் எனக்கு அடிமை. இனிமேல் ஒரு பாவம் செய்கிற ஒரு எக்ஸ்கியூஸாக அதை பயன்படுத்தவே முடியாது. ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஆர் நோ மோர் ஸ்லேவ் டு யுவர் சின். பாவத்துக்கு அடிமை இல்லை, பாவம் ஜெயிக்கப்பட்டு விட்டது. எக்ஸாமில் ஏசப்பை பாஸ் பண்ணி எனக்கு என்ன செய்தார், அந்த வெற்றியை தந்திருக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தேவனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. த பவர் ஆஃப் ரிசரக்ஷன் இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் அஸ். உயிர்த்தெழுந்த வல்லமை இது ஒரு ஈவெண்ட் அல்ல, இது ஒரு மனிதர், இது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறீர். நாங்கள் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த உதவி செய்யும். ஏதோ கடந்த காலத்தில் நடந்தது, ஏதோ வருகாலத்தில் நடக்கும் என்பதல்ல, இன்றைக்கு எங்களுடைய கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறீர். ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.